வணக்கம். இது லக்ஷ்மி ஒருங்கிணைந்த பண்ணையம். இப்போ செல்லப்பிராணிகள் வளர்க்குறதுல ஆர்வம் உள்ள நிறைய பேர் அதுக்குள்ளே வீடு வசதி இருக்காது. நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வசிப்பீங்க, இல்லைன்னா வாடகை வீடுகளில் இருப்பீங்க, அங்கே செல்லப்பிராணி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற பெட்ஸுகளை தான் நம்ம இப்போ காட்ட போகிறோம். இது எல்லாமே ரோடன்ஸ்ன்னு சொல்லுவோம். ரோடன்ஸில் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிரியன் ஹாம்ஸ்டர். இதை வளர்க்குறதுக்கு சிம்பிளாக ஒரு பழைய உடஞ்ச கிளாஸ் டேங்கு, கொஞ்சம் மரத்தூள், ஒரு ட்ரிங்கர் பாட்டில், இது இருக்கிறதே யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா இந்த மரத்தூளை மட்டும் வெளியே கொட்டினா போதும். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது நைட்டு தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ஈவினிங் 5 மணிக்கு மேலே. இது சிரியன் ஹாம்ஸ்டர். இதுக்கு அடுத்து டுவார்ஃப் ஹாம்ஸ்டர்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அது நம்மகிட்ட ஃபுல்லாகவே சேல் ஆகிட்டு. 2 நாய் பூனெல்லாம் வளர்க்குறவங்களுக்கு இதுவுமே ரொம்ப க்யூட்டாக தெரியும். நல்லா சாப்பிடும். ஒரு சின்ன 2 பொரிக்கடலை இருந்தாலே போதும், இதுங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும். இதுக்கு அடுத்தபடியாக டுவார்ஃப் ஹாம்ஸ்டர். அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது ஜெர்பல்ஸ். பார்த்திங்கன்னா ஒரு அணில் மாதிரியே இருக்கும், ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. கொஞ்சம் வாங்க, எங்கே போனீங்க? ஆனால் சுத்தமாக கடிக்காது. இப்போ இது நம்ம ப்ரீடிங்காக கையில் எடுக்காமலே உள்ளே போட்டோம். வால் முனை பார்த்திங்கன்னா சிங்க வால் மாதிரி இருக்கும், அணில் மாதிரி துருன்னு. இதுவும் அதே மாதிரி சேம் ஒரு கண்ணாடி தொட்டி சிம்பிளாக இருந்தால் போதும். எப்படி ஜம்ப் பண்ணி போச்சு பாருங்கள். அது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா சில்வர் கலர். இது அகோட்டிக்கு கோல்டு. பாட்டம் சைடு பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் இருக்கும். இது மேலு, நம்மகிட்ட இருக்கிற மேலு. அது ஃபீமேலு. இது பார்த்திங்கன்னா ஒரு பீஸு 600 பேர் 1200 அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கும் அடுத்த ரோடன்ஸ் வெரைட்டி எக்ஸாட்டிக்னு போனீங்கன்னா ஹெட்ஜாக், முள்ளெலி. இதுவுமே இருக்கிற இடமே தெரியாது, எந்த சவுண்டு எதுவுமே இருக்காது. அது பாட்டுக்கு பந்து மாதிரி உருண்டுட்டு இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கேட் ஃபுட்டு சாப்பிடும், இந்த பொறி உருண்டை, கடலை வண்டு சாப்பிடும். மீல்வாம்லாம் இருந்து போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும். இந்த வண்டு பாரு, வண்டு பார்க்கலையே நீ? நம்ம போட்ட வண்டை தலைவன் பார்க்கல இன்னும். எப்படி நம்மக்கிட்ட நாய் மாதிரி நல்லாவே பழகும். நம்மளை தேடி தேடி ஓடி வருது பார்த்தீங்களா? நல்லா பழகும், நம்மக்கிட்ட குத்தாது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பீஸ் 2000 கொடுக்குறோம். வெளியே பேர் 6000 அப்படிலாம் சொல்கிறாங்க. ரோடன்ஸு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குற செல்ல பிராணிகள் நிறைய இருக்குது பாருங்கள். நம்ம கையை ஸ்மெல் பண்ணி நம்மக்கிட்ட வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேலு. இதுக்கு அடுத்தபடியாக சுகர் கிளைடரும் வளர்க்கலாம். இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, செல்லப்பிராணிகள் வளர்க்குறதுக்கு இடம் இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிளாக சின்ன இந்த மாதிரி வெரைட்டி செல்லப்பிராணிகளை வளர்க்கலாம். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. டைட்டிலில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நம்மளே சேலும் பண்ணுறோம்.